KRUPA VIBES. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விலகி இன்னொரு இடத்துல கூட இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. விலகி இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான சுதந்திரம் பறிபோகும். நம்பர் 2, பேர பிள்ளைகளை வளர்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி பூரா எனக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு போய் நீங்கள் அதை செய்ய முயற்சி செய்யாதீங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு. 3வது விஷயம், நீங்கள் அவங்க வீட்டுக்கு தங்கிறதுக்காக எப்பயாவது போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சோப்பு, சீப்பு, கண்ணாடி வகைகளை கூடவே ஒரு ட்ராவல் பேக்கில் எடுத்துக்கிட்டு போங்க. அங்கே இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி போனவங்க அவமானப்பட்டது நினச்சி பார்த்துப்பீங்க இப்போ நான் சொல்கிறத வச்சு. 4வது பாயிண்ட்டு, உங்கள் மகனோ மருமகளோ கணவன் மனைவிக்குள்ள, அதாவது மூத்த குடிமகன் மூத்த குடிமகள், அந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது ஏசி பேசுனாங்கன்னா ஆமாம்மா என் கணவர் இப்படித்தான், ஆமாம்மா அவள் அப்படித்தான் அப்படின்னு விட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 5வது விஷயம், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டு பாக்கி இருக்கிற பணத்தில் நீங்கள் எதையும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட உங்களுக்கு இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்காக எவ்வளோ பண்ணேன் தெரியுமா, எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு கீரல் பிளேட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. 7வது விஷயம், உங்களுக்கு அவங்கள பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் ஏதாவது ஒரு அக்கேஷனில். அப்போது அவங்களோட வாழ்க்கை சூழல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விமர்சிக்காதீங்க. நீ என்னடா இப்படி செலவு பண்ணுற, சேர்த்து வைக்கணும்டா அப்படிலாம் சொல்லாதீங்க. 1000க்கு கணக்கு பார்த்த நீங்கள் அவங்க லட்சத்தை பெறட்டுற ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். 8வது பாயிண்ட்டு, அப்படி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப நாள் தங்குற பிளான்லாம் வச்சுக்காம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அது முடிஞ்ச உடனே திரும்பி வர்ற அந்த மாதிரியான ஒரு 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 மனநிலையில் நீங்கள் போங்க. 9வது பாயிண்ட்டு, அங்கே போய் இருக்கிற சமயத்தில் மறுபடியும் இந்த பேர குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது அட்வைஸ் கொடுத்து அவங்க தாய் தந்தையார் வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது 2 பேருக்கும் ஒரு சண்டையை உருவாக்கும். ஒரு ஸ்பெக்டேட்டராகவே இருங்க. நீங்கள் கூட போய் நீங்கள் விமர்சனம் செய்யணும், அது எல்லாத்தையும் கருத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 10வது பாயிண்ட்டு, அப்படி போகிற பட்சத்தில் பரிசுகளை வாங்கிட்டு போங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விதிவிலக்கும் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கிறவங்க குழந்தைங்க கூட உண்டு. உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.